எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட். நானும் முதலாளியும் தான் இன்னைக்கு. நெறைய மேட்ச் இருக்கு. இன்ஜுரி அப்டேட் இருக்கு. ஐபிஎல் டாப் அப்பும் இருக்கு. ஒன்னொன்னா வருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அன்பார்ச்சுனேட்லி ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு பெரிய இன்ஜுரி. ஏன் வெற்றி ஐசியூன்னு சொல்றாங்க. ஸ்ப்ளீன் இன்ஜுரி, லாசரேஷன்லாம் சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிற? அவர் விழுந்த ஃபோர்ஸ்ல உள்ள அந்த ஸ்பிளீன் ரீகால் ஆகி லாசரேஷன்னா ஒரு வெட்டு காயம் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆயிருக்கு. அது யூஸ்வலா ஸ்பிளீன் ஸ்மால் இன்ஜுரி ஆனாலும் ரொம்ப ப்ளீட் ஆகும். நார்மலா இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அந்த அப்டமன் ஸ்கேன் உடனே பண்ணுவாங்க. அது மிஸ் ஆயிட்டா ப்ளீட் ஆகி தே கேன் டை. ஆனா இவருக்கு பார்த்த உடனே தே சஸ்பெக்டட், தே டுக் ஹிம் டு ஸ்கேன் பண்ணிட்டாங்க. தே அப்சர்வ் ஹிம். 2 நாள் ஐசியூல இருந்தார். லேட்டஸ்ட் அப்டேட் அவர் ஐசியூல தே ஹேவ் brought him out of the ICU. அப்சர்வேஷன்ல ஸ்டேபிளா தான் இருக்காரு. ஸோ சர்ஜரி எதுவும் தேவைப்படல அப்படின்னா இப்போ மைனரா தான் இருக்கும். ஸோ தானாவே ஆறிடும். நோ ஸ்டெனுவஸ் ஆக்டிவிட்டிஸ் அட்லீஸ்ட் 4 to 6 weeks. அதுக்கப்புறம் ஸோ அட்லீஸ்ட் இஸ் அவுட் ஃபார் 2 to 3 months. ஸோ அடுத்து அந்த சவுத் ஆப்பிரிக்கா ஏவோட சீரீஸ்லாம் மோஸ்ட்லி ஆட மாட்டாரு. ஐ திங்க் ஹி வில் ரிகவர் அண்ட் கம் பேக். ஒஸ்ட் கேஸ் சினாரியோ சர்ஜரி போய் ஸ்பிளீன் எடுத்திருப்பாங்க. பட் அது யூஸ்வலா அந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஹை லெவல் இன்ஜுரி வெலாசிட்டியா தான் வந்திருக்கும். மைனர்னால ஐ திங்க் ஹி காட் த்ரூ. லக்கி. ஸோ நல்லதுதான். தேங்க்ஃபுல்லி ஃபார்ச்சுனேட்லி லெட் ஹிம் கம் பேக் சூன் அண்ட் பிளே கிரிக்கெட் ஃபார் இந்தியா அண்ட் விச் எவர் டீம் ஹி வாண்ட்ஸ் டு. ஸோ அதான் அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ அப்படியே இன்னொரு பேட் இன்ஜுரி நியூஸ். இந்தியன் உமன்ஸ் டீம்ல பிரத்திகா ரவர் ரூல்ட் அவுட்டு, ஷஃபாலி வர்மா உள்ள வந்திருக்காங்க. அதே வேர்ல்டு கப்பு, ஹோம் வேர்ல்டு கப்பு 50 ஓவர்ஸ், அதே பங்களாதேஷோட இருக்க மேட்ச்சு. அதில் ஹர்திக் பாண்டியா இன்ஜுரி, முக்கியமான பிளேயரு. இதில் பிரத்திகா ரவர் இன்ஜுரி, முக்கியமான பிளேயரு. அதில் நாக் அவுட்ல போய் ஆஸ்திரேலியாவோட தோத்தாங்க. இதில் நாக் அவுட்டோட ஆஸ்திரேலியா வர்றாங்க. ஆனால் தோக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் வெரி அன்ஃபார்ச்சுனேட்டு. ஆனால் அதுக்கு மேட்ச் பெரிய 101 அடிச்சாங்க. பவுலிங் வேற போட்டு விக்கெட் எடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேயருங்கிறது ஒரு பெரிய லாஸு. இப்போ ஷெஃபாலி வர்மாக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படிதானே? ஷஃபாலி வர்மா அந்த டீம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நிறைய சீரீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓடி சீரீஸ் வித் ஆஸ்திரேலியா, அப்புறம் WPL நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஹையஸ்ட் இந்தியன் ரன் டேக்கர். ஸோ ஓரளவுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஃபார்ம் தான் இருந்திருக்காங்க. ட்ராப் பண்ணது அட்லீஸ்ட் ரிசர்வ் ஸ்குவாட்ல கூட வச்சிருந்திருக்கலாம். அது கூட இல்லை அவங்க. திருப்பி உடனே அது நாக் அவுட்ல இறக்கி விடுறப்ப அது ஒரு சேலஞ்சு தான். ஹோப்ஃபுல்லி ஷீ இஸ் அப் டு த சேலஞ்ச். எடுத்து நடத்துனாங்கன்னா ஷீ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இட் பி குட் ஃபார் அஸ். அதான் அந்த மாதிரி ஒரு பெரிய இன்னிங்ஸ் டம்னு அடிச்சு வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் தான் தேவை. அது இருக்குதான்னு பார்ப்போம். இப்போ அப்படியே ஒரு ஐபிஎல் டாப் அப்புக்கு போவோம். ஐபிஎல் டாப் அப் என்ன அப்படின்னா, யுஸ்வேந்தர் சஹால் அவர் ரிலீஸ் பண்ண போறாங்க. ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக கொடுத்து எடுத்துட்டோம், அதனால பாண்டிங் ரீகன்சிடர் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாங்க. சாஹல் உள்ள வந்துட்டாருன்னா மேபி தில் ட்ரை டு பை பேக் ஒரு 5-6 ரேஞ்சுக்கு. அப்படி இல்லாட்டி நிறைய பேர் வருவாங்க. எப்படி ரவி பிஷ்ணா எல்லாம் வராரு, அந்த மாதிரி ஒரு பிளேயர் அப்படியே பக்குன்னு எடுத்து வச்சுக்கலான்னு பாக்குறாங்க. இல்லாட்டி ரஷீத் கான்லாம் மட்டும் சொல்ற மாதிரி விட்டுட்டாங்க ஒரு வேலை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர் வரலாம். இல்லாட்டி அவங்க போன தடவை நம்ம டெல்லிலாம் பண்ண மாதிரி ஸ்கோர் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் 2-3 ஸ்பின்னர்ஸ், நல்ல லெக் ஸ்பின்னர்ஸோ இல்லை லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸோ. ஆனா சாகலை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நியூஸ் வருது. நீ என்ன நினைக்கிற? பெர்ஃபார்மன்ஸ் அதாவது நம்ம யூஸ்வலா அந்த ஃபைனல்ஸ் போற டீம் யூஸ்வலா பெருசா சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம யூஸ்வலா பேசணும். நம்ம ரிவ்யூ பண்றப்ப கூட பஞ்சாப் பெருசா சேஞ்ச் பண்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. அன்லெஸ் மேக்ஸ்வெல்லையோ இல்லை மிச்சோ ரீட்டைன் பண்றதுனால ஏதாவது பிளான் இருக்கோ, அந்த மாதிரி ஏதாவது வழியே நம்ம சஹால் அவங்க கன்சிடர் பண்ணோம்னா இப்ப ரிக்கிம் பாண்டிங் யூஸ்வலா அந்த அளவுக்கு இப்ப ஸ்ரேயா ஐயர் மேல ஏஸ் கீன் ஃபார்னஸ். பட் அதர் பிளேயர்ஸ் மேல அந்த அளவுக்கு ஃபார்னஸ் இருக்குமான்னு தெரியல. ஸ்ரேயா அவ அந்த 5 விக்கெட் ஹால் சென்னை சூப்பர் கிங்ஸோட எடுத்ததை தவிர இடின்ட் ரியலி பெர்ஃபார்ம் பெஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். அந்த அளவுக்கு ஒன்றும் இம்பாக்ட் கொடுக்கல. அது யூஸ்வலா இருக்க சஹால் கொடுக்கல. ஸோ அவங்க ரிலீஸ் பண்றதுனால ஆர் தே கோயிங் டு லூஸ் சம்திங் பிக்கா அப்படின்னு கேட்டா மேபி 1 or 2 மேட்சஸ். அதை தவிர ஐ டோன்ட் திங்க் தே ரியலி லூஸ் மேஜர். அதிகமா கொடுத்து எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அந்த டீமை வேல்யூ ஆட் பண்றது தானே. ஃபைனல் வரைக்கும் போய் தோத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணுவோம். இப்போ சாகலோட பிரைஸை கொடுத்து சீப்பா எடுக்கலாம். இல்லாட்டி இப்போ விப்ரஜ் நிகம் மாதிரி ஒரு ஸ்பின்னர் எடுக்கலாம். அவங்க பாண்டிங்கே நிறைய ஃபேவரேட்ஸ் இருந்தாங்க. ஒரு டெல்லியில் இருக்கும்போது சின்ன சின்ன பிளேயரா நிறைய பேர் கொண்டு வந்தாங்க. அமான் கான் செட் ஐபிஎல் அப்ளேஸ் அப்படின்னாரு. அவர் ஒன்றும் பண்ணல. பட் பாண்டிங் அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபேவரேட்ஸ் சின்ன சின்ன பிளேயர்ஸும் இருக்காங்க, சின்ன சின்ன பசங்கலாம். அதான். பட் ஆனா இவரை இப்போ விட்டா நீ 5 கோடி 6 கோடி திருப்பி எடுக்க முடியுமா?
இல்லாட்டிதான் நாங்க சொல்றோமே இந்த மாதிரி சின்ன பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, அவங்கள எடுத்துட்டு வேற எங்க கேப் இருக்குன்னு பார்த்து நாங்க அதை ஃபில் பண்ணுவோம். இன்னும் வந்து நீங்க மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு இப்போ இன்னொரு கன் பிளேயர் நீங்க எடுக்கலாம். யாராச்சும் வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு 10 crores எடுத்து எடுக்கலாம் இல்லையா? இல்ல இன்னொரு நல்ல ஒரு சீமரும் எடுக்கலாம். அதுவும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. லாக்கி இன்ஜூர் ஆனதுக்கப்புறம். வரதுலேயே பிரீமியர் ஃபாஸ்ட் பவுலர் யாருன்னு பார்த்து இன்னும் எடுத்து போடலாம். அது மாதிரி இன்னொரு ஸ்பாட் ஓப்பன் அப் ஆகுது இல்லையா? சாஹல் வந்து டிட்ன்ட் ஹேவ் அ கிரேட் ஐபிஎல் அக்செப்டட் அண்ட் இஸ் நாட் கெட்டிங் எனி யங்கர். அவங்க அதுக்கு வேற யாராச்சும் மைண்ட்ல வச்சிருந்துருக்கலாம் இல்லையா? வாய்ப்பு இருக்கு. ஆனா மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டு கண்ட்ரோல் இவர்கிட்ட கொடுத்தாங்களா பாண்டிங்கிட்ட? அவர் வந்து இல்ல ஆக்ஷன் இப்போ பார்த்தோன்னா பாண்டிங் வந்து அந்த ஒரு செகண்ட் ஃபிட்டில் மாதிரி தான் இருந்தாரு. அவர் தான் வந்து மேஜரா பண்ணிட்டு இருந்தாரு. ஓனர் தான் மேஜரா வந்து பிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பிட்டிங் பண்ணுவாங்க வெற்றி, பட் என்னதான் இருந்தாலும் பாண்டிங்கோட இன்புட்ஸ் தான் நிறைய இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அந்த டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்னா ஐயரும் இவரும் மட்டும்தான். மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு நம்ம முன்னாடியே பேசினது தான். அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து யாரும் கிடையாது. அர்ஷதீப் சிங், இவரு, அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர். மற்ற எல்லாரும் T20 எப்படி எவால்வ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு காலத்துல வந்து T20 ஆரம்பிச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் காலி, ஸ்பின்னர்ஸோட வாழ்க்கையே முடிஞ்சிச்சு T20 வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது நடக்கல. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் காலி அப்படின்னு சொல்லி ரிஸ்க் ஸ்பின்னர்ஸோட ராஜ வாழ்க்கை நடந்தது. பயங்கரமான ஒரு இது நடந்தது. திருப்பி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் ஆர் பேக் இன் இட் பிக் டைம். ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் தான் அடி வாங்குறாங்க. பெரிய ஹிட்டர்ஸ் எல்லாருமே வந்து அதுக்கு மாத்திட்டாங்க கேம் பிளேவை அப்படின்னு சொல்றாங்க. அது அதன் விளைவு தான் இப்ப வந்து குல்தீப்லாம் உட்கார வைக்கிறாங்க. எல்லாருமே வந்து ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் குட் நாட் பேட் அப்படி உட்கார வச்சுட்டு ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் ஹூ கேன் பேட்டை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு. ஸோ இப்போ இந்த டீமை பார்த்தோம்னாலே சாஹல் டிட் நாட் ஹேவ் அ கிரேட் டோர்னமெண்ட் பிளஸ் பிரார் மாதிரி ஒருத்தர அவங்க ஃபிட்டிங் கூட பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு ஸ்பாட்டும் இருக்கு. இப்போ பிரார் வந்து பேட்டிங் பண்ணுவார், ஒரு 15-20 ரன் அடிப்பாரு, நல்ல ஃபீல்டரு. அவர் வந்து டைட்டா போடுவார் எக்கனாமிக்கலா. இப்போ வந்து பவுலிங் டாட் பால்ஸ் இஸ் ஆஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் கெட்டிங் விக்கெட் அப்படிங்கறத உலகம் வந்து இன்றைக்கு வந்து எடுத்து சொல்ற உறக்க சொல்லும் உண்மை. அப்ப வந்து பிரார் மாதிரி ஒருத்தரை ஃபிட்டிங் பண்ணிடலாம். இந்த காசு ஃப்ரீயா பாச்சுன்னா இன்னொரு கன் மில் ஆர்டர் பேட்டரி எடுக்கலாம் அப்படின்ற ஆஸ்பெக்ட்க்கும் அவங்க போகலாம். பட் அவங்க எந்த ரூட் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம போய் பார்க்கணும். பட் இப்படி ஒரு ஐடியா அவங்க எடுத்தாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது இட்ஸ் ஒரு வகையில இது ரிஸ்க் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த ரிஸ்க் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐடியா, வெரி ப்ரோக்ரஸிவ். அவங்க எப்படி அந்த ரூட்டை எடுப்பாங்கன்றது நம்ம we have to wait and see. பார்ப்போம். அதான் அது கண்டிப்பா அது வந்து அது ரிஸ்கி மேனுவர் தான். ஆனா ஹை ரிஸ்க் ஹை பெனிஃபிட் அவங்க எடுக்கிற பொறுத்து தான் இருக்கு. அது பார்ப்போம். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல் பங்களாதேஷோட 163 ஃபார் 165 ஃபார் 3 அடிச்சாங்க. ஷாய் ஹோப் ஒரு 40, ரோமன் பவுல் ஒரு 40, எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அலி கத்தனீஸும் பிராண்டன் கிங்கும் ஒரு அவங்களோட புது ஓப்பனிங் காம்பினேஷன் 30 அடிச்சாங்க. 165. அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. 149 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அகில் ஹுசேன் வழக்கம் போல நியூ பாலை நல்லா போட்டாரு. நான் திரும்பியும் சொல்றேன், இந்த வாட்டி அவருக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் உண்டு. ஜேடன் சீல்ஸ் 3 விக்கெட்டு செமையா போட்டாரு. ஹோல்டர் திருப்பி வந்துட்டாரு, ஓல்ட் பால்ல போடுறாரு, நல்லா போடுறாரு. 7 overs 4 overs 31 ஃபார் 3. ஹோல்டருக்கும் ஐபிஎல் வாய்ப்பு கிடைக்கலாம். காரே பேரே நல்லா போட்டாரு, சிபிஎல்லையும் சூப்பரா போட்டாரு. 4 overs 33 1. ரவான் ரிஷபடும் ஒரு விக்கெட் எடுத்தாரு. இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறேன்? இல்ல அது இந்த ஓடி வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க, மீதி மேட்ச் தோத்து போயிட்டாங்க. ஸோ சீரீஸ் போனது. பட் வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் T20 இஸ் த கன் ஃபார்மேட். அதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. தில் ஆல்வேஸ் பி த்ரெட் டு எனி டீம். அதுவும் அவங்க ஃபுல் டீம் செட் ஆயிடுச்சு வந்துருச்சுன்னா தேர் ரியலி ஸ்ட்ராங் ஒன் தான். ஸோ எவால்வ் வரப்போ முன்னாடி ரோமன் பவுல் தான் கேப்டனா இருந்தாரு. பட் பிராண்டன் கிங் இப்போ கேப்டனா வந்து ஷாய் ஹோப் கேப்டனா வந்துட்டாரு. ஸோ ஐ திங்க் இஸ் டூயிங் அ குட் ஜாப். அதே சொன்ன மாதிரி அகில் ஹுசேன் வந்து ப்ரூவன் பெர்ஃபார்மர். இந்த தடவை வந்து அந்த ஓப்பனிங்ல வந்து ஐ மீன் பவர் பிளேல இருந்து போட்டுட்டு இஸ் பீன் கன்சிஸ்டன்ட் இன் தட். அண்ட் பேட்டிங் ஆல்சோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் தேவைப்படல, பட் யூஸ்வலா அது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஐபிஎல் டீல் டெஃபினெட்லி கிடைக்கும். அதே மாதிரி ஜேடன் சீல்ஸ் ஆல்சோ இஸ் அனதர் பவுலர் அலாங் வித் பியரி. அவங்க 2 பேருமே வந்து ஒரு பேஸ் பிளேஸ்லயே ஒரு பேக்கப் பவுலராவோ சான்ஸ் கிடைச்சா they can become even the first team கூட வரலாம் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஹோல்டர் வந்து நம்ம ரொம்ப நாளா வலைவீசி தீரிட்டு இருக்க பிராவோ ரீப்ளேஸ்மெண்டா கூட சென்னைக்கு வரலாம். மட்டும் இல்ல, பட் இருந்தாலும் ஒத்துக்காது. பட் அவர் ஏற்கனவே சிஎஸ்கேல இருந்தவர் தானே, இருந்தவர் தான். அதான் திருப்பி கொண்டு வரலாம், பார்ப்போம். அப்படியே ரஞ்சி ரவுண்ட் அப் பத்தி சொல்லுங்க. ரஞ்சியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்லாம் நடந்தது. மும்பை வந்து 416 ஆல் அவுட். திரும்பி வந்து சத்தீஸ்கர் 175 ஃபார் 6. ரஹானே ஒரு பெரிய 100 159 அடிச்சு விட்டாரு.
சித்தேஷ் லாட் ஒரு 80, ஆகாஷ் ஆனந்த் ஒரு 61 செம்மாடி அடிச்சிட்டாங்க இவங்கலாம். ஆதித்யா சர்வட்டே 5 விக்கெட்டு இவங்களுக்கு சத்தீஸ்கருக்கு. திருப்பி பவுலிங் அப்போ ஷம்ஸ் முலானி வழக்கம் போல 2 விக்கெட்டு எக்கனாமிக்கலா போட்டிருக்காரு. முஷீர் கான் பவுலிங் போட்டு வேற 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த மேட்சை பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி பெருசு பிருத்வி ஷா 200 அடிச்சிட்டாரு. தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் 200 நினைக்கிறேன் ரஞ்சி ட்ரோஃபி. டொமஸ்டிக் ஹிஸ்டரி. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. லாகுல் வந்து உள்ள வராரு. அதாவது ஒண்ணு வந்து இவரு ரஹானே அடிச்சது வந்து ஃபர்ஸ்ட் டே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஹர்ட் ஆயிட்டாரு கிராம்ஸ்னால. திருப்பி வந்து நேற்று வந்து திருப்பி கம்ப்ளீட் பண்ணி 150 அடிச்சாரு. அது எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் தான். அதுக்கப்புறம் பட் அன்பார்ச்சுனேட்லி மும்பைக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்களுக்கு 2 நாள் மழை பெஞ்சதுனால 50 ஓவர்ஸ் கிட்ட லாஸ் ஆயிருச்சு பேட்டிங்ல. ஸோ தே குடன்ட் ரியலி அந்த போஸ்ட் பண்ண முடியல, அவர் வின்னுக்கு புஷ் பண்ண முடியல அவங்களால அந்த ஒரு பாதி நாள் போனதுனால. பட் குட் பர்ஃபார்மன்ஸ் பை தம் தான். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுத்துருவாங்க, எடுத்து தில் கெட் த பாயிண்ட்ஸ் ஃபார் தட். அதே நேரத்தில் பிருத்வி ஷா வந்து மும்பையை விட்டு மகாராஷ்டிரா மூவ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் கேம் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணாரு. இந்த கேம் டபுள் 100. இன்னொருத்தர் வெயிட்டிங் இன் லைன் ஃபார் ஐபிஎல் சான்ஸ்னா அதான் அவர் ஓரளவுக்கு ஒர்க் ஆன் ஃபிட்னஸ் ஆட்டிடியூட் எல்லாம் மாறி இருந்துச்சு, இம்ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சீசன் இஃப் ஹி ஷைன்ஸ் திருப்பி பேக் இன் சான்சஸ் ஃபார் இந்தியா ஏ ஐபிஎல் கான்ட்ராக்ட் எல்லாமே சான்சஸ் இருக்கு. அவர் எப்படி இந்த அடுத்த 2 ரவுண்ட் போறாரோ அதை பொறுத்து இருக்கு. லாகுல் வாங்க, ஸ்ரேயாஸ் ஐயர் இன்ஜுரியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணீங்க, பாத்தீங்களா? சொல்லுங்க. டேய் அது என்ன ஸ்ப்ளெனிக் இன்ஜுரிங்கிறாங்க, அவன் நார்மலா அப்படிலாம் இன்ஜுரி ஆகாது. அதான் கிளினிக் லாசரேஷன் தான். எனிவேஸ் ஸ்ப்ளெனிக் கம்ப்ளீட் லாசரேஷன் ரப்சர் எதுவும் கிடையாது இல்ல, ஆயிருக்கு பிரதர். அதனால தான் அவங்க ஸ்கேன் பண்ணி போட்டுருக்காங்க. இன்ஜுரி ஆக்சுவலா. ஆமா பிரதர். கீழே விழுந்தா யூசுவலா வராது, ஒரு கார் ஆக்சிடென்ட் இல்ல கத்தி குத்து. அவர் அந்த போஸ்ட்ல விழுந்ததுல வந்து பவுன்ஸ் ஆயிருக்கும், உள்ளேயே வந்து ரிப்கேஜோட அடிச்சிருக்கோம், அதுல லாசரேட் ஆயிருக்கும். இந்த 7, 8, 9 ரிப்ஸா 9, 8, 9, 10 அதாவது 3 ரிப்ஸ் தான் வரும். அதான் லிப்ஸ் பிரவுண்ட் ஆகி அது ரப்சர் ஆயிருக்கும். அது கம்ப்ளீட்டா ஸ்ப்ளீனை ரிமூவ் பண்ணிடுவாங்கல்ல. அன்கண்ட்ரோல் ப்ளீடிங் தான். இது ஸ்டேபிள் ப்ளீடா இருந்திருக்கும், அதனால மானிட்டர் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் அது கீழே வரைக்கும் விளையாடக்கூடாது, ரெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க அவருக்கு. சரி, ரொம்ப நாள் ரெஸ்ட் இப்போ இருக்கு. ஒரு 4 வாரம் இல்ல அதெல்லாம் பார்த்து தான் இது பண்ணுவாங்க ஸ்ப்ளெனிக் இன்ஜுரி. ஹோப்ஃபுல்லி ஹி ரிகவர்ஸ் வெல். சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்தியா டெஸ்ட்டுக்கு. தம்பா பொமா இஸ் பேக் அஸ் கேப்டன். ஏடன் மார்க்ரம், ரயான் ரிக்கில்டன், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், கைல் வெரையன், டெவால் பிரெவிஸ், ஜுபைர் ஹம்சா புதுவரவு, டோனி டிசோர்சி, கார்வின் பாஷ், வயான் முல்டர், மார்க்கோ யான்சன், கேஷவ் மகராஜ், செனூரன் முத்துசாமி, காகிஸ்வர் அப்பாடா, சைமன் ஹார்மர். மற்ற எல்லாமே பெரிய தலைங்க தான். லுங்கிங்கிடி வெளியே உட்கார வச்சிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? 2 மேட்ச் நடக்குது, ஒன்னு கொல்கட்டால, இன்னொன்னு வந்து கவுஹாத்தில. சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சவுத் ஆப்பிரிக்காவோட ஆடுறோம்னு நினைக்கிறேன். போன வருஷம் போன சைக்கிள்ல கூட ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் விளையாண்டது, அதே மாதிரி இந்த சைக்கிள் ஆரம்பம். அப்ப இருந்த சவுத் ஆப்பிரிக்கா வேற, இப்ப இருக்க சவுத் ஆப்பிரிக்கா வேற. பட் நம்ம ஆடுறது ஹோம் கண்டிஷன்ஸ்ல. ஆனா அதுக்கேத்தாப்புல அவங்களும் பில்ட் அப் அ குட் டீம். சைமன் ஹார்மன் நல்லா போடுறாரு, மகாராஜ் இருக்காரு. ஸோ ஸ்பின்னை வச்சு மட்டும் ஜெயிக்க முடியும் நம்ம வந்து சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் த டே இட் வுட் பி அ டஃப் மேட்ச். சவுத் ஆப்பிரிக்கா இஸ் பிக்ட் அப் தியர் கேம். சொல்ல தே ஆல்சோ WTC சாம்பியன், கரண்ட் சாம்பியன்ஸ். ஸோ இட் பி டஃப் ஃபைட் தான். அதுவும் ஃபுல் டீம், பவுமாவும் இருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா கடைசி வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நம்ப முடியாது. சவுத் ஆப்பிரிக்கா will always be சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா பிஹேவியர் சொல்லுங்க. இப்படிதான் நியூசிலாண்டை பத்தி சொன்னோம் போன வருஷம். மூஞ்சிட்டு இல்ல நியூசிலாந்து பரவாயில்ல, சவுத் ஆப்பிரிக்கா will always be சவுத் ஆப்பிரிக்கா. லாகுல் பாப்போம். வியூவர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, என்ன ஆகுதுன்னு பாப்போம். ஸோ இப்போதைக்கு கிரிக்கெட் செய்திகள் இவ்வளவுதான். வேற ஏதாவது இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. மெயினா வந்து சாஹல் அந்த நியூஸ் ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். சாஹல் வந்து பஞ்சாப் விட்டு போனா யார் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு. அது மாதிரி சாஹல் வந்து வெளியே போனா எந்த பிளேயர் வந்து எடுப்பாங்க பஞ்சாப் அப்படின்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். லாகுல் பேசிட்டு இருந்தே போயிட்டு பேசிக்கிட்டே யோசிக்கிறீங்க. இல்ல எனக்கு கால் வருதுடா, போனு சாப்பாடு ஆர்டர் பண்ணிருந்தேன். சரி, இப்ப வந்து அதுதான் ரவி பிஷ்னாய் மாதிரி ஒருத்தர் வந்து எடுக்கலாம், இல்ல ரஷீத் கான் மாதிரி எடுக்கலாம்னு நாங்க பேசியிருந்தோம். சாஹல் எந்த டீமுக்கு போவார் விட்டு சப்போஸ் பஞ்சாப் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா யார் அப்படி கவுவாங்க? லக்னோ போகலாம், திருப்பி ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் திருப்பி ராஜஸ்தான் ராயல்ஸ் போகலாம்.
அதே மாதிரி நம்ம ஆளுங்க புது போவாங்களா? ம். நம்ம ஆள்களுக்கு வந்து ஏற்கனவே மட்டும் இருந்தா போவாங்கன்னு சொல்லியிருக்கோம். கூசாம சொல்லும். அதுதான் சிரிச்சேன் ஆக்சுவலா. மட்டும் இல்லைங்க சிரிச்சேன். ம். அதுக்கு தான் நூறு அகமது இருக்காருல்ல, அப்புறம் இதுக்கு ம். தேவையில்லாம சஹாலுக்கு போகணும். ம். ஆனா ஆர்ஆர் போலாம். இல்ல ஜிடி வந்து மட்டும் என்ன ரஷீத் சொல்லுன்னா நூர் அகமதை கொடுத்துட்டு சாகல் போலாம் அப்படின்னு சொல்லும். இல்ல ஜிடி வந்து ரஷீத் கானை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவர் இடத்துக்கு வந்து இவங்க சஹால் எடுக்கலாம். ஒரு ஃபாரின் ஸ்பாட் ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு அதே நேரத்துல. ஸோ அது ஒரு வாய்ப்பு இருக்கு. சாய் விஜய் பிரதர் கிஷோர் நிறைய இவருக்கு ஆர்டர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் போன நிறைய கால்ஸ் வருதா? ஏய் இல்லடா, எனக்கு சாப்பாடு மிஸ் ஆயிரு. நான் மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல மெட்ராஸ்ல. சரி இல்ல ஓகே. அதான் நீங்க நிறைய ஆர்டர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நேரம் பேசுறீங்க அப்படின்னு. இல்ல 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 அப்படி இல்ல. சரி டூடு இந்த இது எதுவுமே நான் பார்க்கல. பைசன், காலமாடான், டூடு, அப்புறம் அதோட இன்னொரு அதெல்லாம் படம் வெற்றி வந்துச்சு ப்ரோ பார்த்துருப்பாரு. டீசல். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் முன்னாடி எடுத்தோடனே பாத்துடுறாங்க. நான் என்ன இன்னும் பார்க்கல. ராகுல் நீங்களே ஒரு டூடு, நீங்க டூட் பாத்தீங்களா? இல்ல டூட் நான் பார்க்கல டூட். நீங்க காலமாடான் கிடையாதா? டூடா நீங்க? நான் பைசன். பைசன் மிச்ச மார்ச் தான் பைசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அதை ஏதாச்சும் பார்த்துருந்தா நம்ம ரிவ்யூ பண்ணலாம். வியூவர்ஸ் நீங்க ஏதாச்சும் இந்த படத்தை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சொல்லுங்க. கண்டிப்பா அதையும் நம்ம பேசிடுவோம், சிறப்பிச்சிருவோம். நிறைய நாக் அவுட் வருது. வேற என்ன நாக் அவுட் போடணும்னு சொல்லுங்க, போட்டுருவோம். என்ன டிராஃப்ட் பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான். பாய்ஸ் நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, இந்தாட்டி கம்பெனி மூடிடுவோம். அதான் we'll keep you posted on further updates. அடுத்து இந்தியா ஆஸ்திரேலியா T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. We'll be back with more videos. We'll sign off for this. Your Squad. Bye.